அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு ஸ்பேஸில் வந்து பேசுகிறது ரொம்ப மகிழ்ச்சி. அ இன்னைக்கு டேட் வந்து 19/7/2022. இன்னைக்கு லோக்சபால வந்து ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. ஸ்ரீ சுப்ரத் பதக், ஸ்ரீ மனோஜ் திவாரி 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து ஸ்டார்டு கொஸ்டின் நம்பர் 37 வந்து எழுப்புறாங்க. ரிகார்டிங் எந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டி ஆஃப் சீவரேஜ் அண்ட் செப்டிக் டேங்க் கிளீனிங் ஒர்க்கர்ஸ் அப்படின்ட்டு அதில் ஒரு சில கேள்விகள் வந்து அரசாங்கத்துக்கு முன்வைக்கிறாங்க. அதற்கு அமைச்சர் வந்து பதிலளிக்கிறார். மினிஸ்டர் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திர குமார் அவர்கள் வந்து பதிலளித்தார். கேள்வி எண் 37 நட்சத்திர குறியீடு இடப்பட்ட கேள்விக்கு. அவர் சொல்லியிருக்க பதில் இருந்து தான் வந்து இந்த ஸ்பேஸுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் வந்து அமைய போகுது. ஸோ இது வரைக்கும் எத்தனை நபர்கள் வந்து இந்தியாவில் இறந்துருக்காங்க கடந்த 6 வருடங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதற்கு வந்து ஒரு அனெக்ஸ்டர் ஒன்று வந்து அட்டாச் பண்ணியிருக்காரு. 2017, 2018 அப்படின்ட்டு 2022 இந்த ஆண்டு வரைக்குமே வந்து ஒவ்வொரு மாநிலங்களில் எத்தனை நபர்கள் வந்து செப்டிக் டேங்க்கு அப்புறம் சாக்கடை இந்த கழிவு நீர்களை வந்து சுத்தம் செய்யும் போது இறந்துருக்கிறாங்க அப்படின்னு. 2017 ஆல் ஓவர் இந்தியா 92 நபர்கள், தமிழ்நாட்டில் 7 நபர், 7 பணியாளர்கள். 2018 ஆல் ஓவர் இந்தியா 67 பேர், தமிழ்நாட்டில் 9 பேர். 2019 116 பேர் ஆல் ஓவர் இந்தியா, தமிழ்நாட்டில் 13 பேர். 2020ஆம் ஆண்டு ஆல் ஓவர் இந்தியா 19 பேர், தமிழ்நாட்டில் 9 பேர். 2021 ஆல் ஓவர் இந்தியா 36 பேர், தமிழ்நாட்டில் 5 பேர். 2022 இப்போ வரைக்கும் ஜூலை வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா 17 பேர், தமிழ்நாட்டில் 5 பேர். மொத்தம் கடந்த 6 ஆண்டுகளில் 2017 2022 வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா 347 நபர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டிருக்கும் போது, குறிப்பாக இந்த செப்டிக் டேங்க் கழிவு நீரை சுத்தம் செய்யும் போது இறந்துருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கடந்த 6 வருடங்களில் 48 பேர் வந்து இறந்துருக்கிறதா டாக்டர் வீரேந்திரகுமார் சமூக நீதித்துறை அமைச்சர் வந்து குறிப்பிட்டிருக்கார். ஸோ இவங்களுடைய நலன் சார்ந்த ஒரு சில திட்டங்களும் வந்து அரசிடம் இருக்குது அப்படின்னு ஒரு முன் வச்சிருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அதில் நான் இந்த ஸ்பேஸில் மென்ஷன் பண்ண விரும்புகிறது கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அவங்களுடைய ஒரு மிஷின், சென்ட்ரல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட் துர்காப்பூரில் இருக்குது. சிஎஸ்ஐஆரோட சிஎம்இஆர்ஐ அப்படின்னு சுருக்கமாக சொல்லுவாங்க. ஸோ முதல்ல வந்து ஒரு சட்டம் வந்து 2013 இயற்றப்பட்டது, ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஸ் மேனுவல் ஸ்கேவஞ்சர்ஸ் அண்ட் தேர் ரீஹெபிலிட்டேஷன் ஆக்ட்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் பிளான் வந்து கொண்டு வந்தாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸில். அதுக்கு பேர் வந்து நமஸ்தே ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே வந்து நிறைய பேருக்கு வந்து இது போன்ற பணிகளில் ஈடுபடும் போது என்னெல்லாம் அபாயங்கள் இருக்குது, அதை வந்து எப்படி சமாளித்து எப்படி வந்து தங்களுடைய பணிகளை வந்து செய்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரைனிங்கும் அதில் கொடுக்கப்படுது. நமஸ்தே அப்படிங்கிறாங்க அந்த ப்ராஜெக்டோட நேம். நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் ஃபார் மிஷனைஸ்டு சானிடேஷன் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரைனிங் போக குறிப்பாக வந்து அந்த சிஎஸ்ஐஆர் சிஎம்இஆர்ஐயோட மிஷனை வந்து எப்படி பயன்படுத்துறதுன்னு இந்த நமஸ்தே ப்ராஜெக்ட்டுக்கு கீழே ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. வேறு சில விஷயங்களுக்கும் விழிப்புணர்வு இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ அந்த மிஷினுக்கு வந்து வருவோம். அந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா லாரியில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு டேங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி கேரி அவுட் பண்ணுறாங்கன்னா, முதல்ல அந்த லாரியிலிருந்து குழாய் கொண்டு வந்து அந்த செப்டிக் டேங்க் உள்ளே வந்து போட்டுடுறாங்க. போட்ட உடனே அது வந்து அப்படியே வந்து தண்ணிகளை வந்து உறிஞ்சும். அதில் கசடு குப்பை அது இதுன்னு இருக்கும்.
ஸோ அது எல்லாமே உறிஞ்சி அந்த லாரியில் செட் பண்ணியிருக்கிற ஒரு டேங்க்குக்கு போகும். செப்டிக் டேங்க்ல இருக்கிற கழிவு நீர் வந்து அந்த குழாய் மூலியமா லாரியில் இருக்கிற டேங்க்குக்கு போகும். அந்த லாரியில இருக்கக்கூடிய டேங்க்ல 4லிருந்து 5 வடிகட்டிகள் வந்து இருக்கு. மல்டி ஸ்டேஜ் ஸ்லர்ரி வாட்டர் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதில் ஒவ்வொரு படிநிலைகள்ல வந்து அ அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாலிட் பார்ட்டிகல் சைஸ் வந்து ஃபில்டர் ஆகுது. அங்கேயே ஸ்லட்ஜ் வந்து ஃபில்டர் ஆகுது. ஃபில்டர் ஆகி லாஸ்ட் இருக்கக்கூடிய செக்ஷன், அந்த லாரியோட டேங்க்ல இருக்கக்கூடிய லாஸ்ட்ல இருக்கக்கூடிய செக்ஷனுக்கு அந்த கழிவுநீர் மட்டும் வரும். இந்த ஸ்லட்ஜஸ் எல்லாம் ஃபில்டர் ஆகி அப்படி வர அந்த கழிவு நீர்ல சோடியம் ஹைப்போகுளோரைடு வந்து சேர்த்து அதை வந்து ஒரு என்ன சொல்றது, அது வந்து ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட். அதை வந்து அந்த கழிவு நீரோட சேர்த்து திரும்ப ரீசைக்ளிங் டேங்க்குக்கு வந்து அனுப்புவாங்க. ஸோ லாரியில் இருக்கக்கூடிய அந்த ரீசைக்ளிங் டேங்க்ல இருந்து இன்னொரு குழாய் வந்து அந்த செப்டிக் டேங்க் உள்ள வரும். வந்து அது வந்து ஹை ப்ரெஷர் வாட்டர் ஜெட் மூலியமா இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தனியா வந்து தண்ணி வச்சு உள்ள செப்டிக் டேங்க் உள்ள கழுவ தேவையில்ல. அதுவே வந்து அந்த கழிவு நீரையே சோடியம் ஹைப்போகுளோரைட் சேர்த்து திரும்ப ஒரு ரீசைக்கிள் பண்றதுக்கு அங்கேயே ஒரு ரீசைக்ளிங் நடந்து திரும்ப வந்து அது கிளீன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மிஷின் என்ன பண்ணுதுன்னா, அ ஸோ இதுதான் அந்த மிஷின் வந்து பேசிக்கா பண்ணக்கூடியது. அ ஸோ இந்த செப்டிக் டேங்க்ல என்னெல்லாம் டேமேஜஸ் வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல அந்த சீவேஜ் வாட்டரோட அசிடிட்டியே வந்து அந்த டேங்கோட பிளாஸ்டர வந்து டேமேஜ் பண்ணுது. இதனால அந்த பில்டிங்கோட அஸ்திவாரம் வரைக்கும் அந்த தண்ணி வந்து சப்போஸ் அந்த தொட்டியிலேருந்து லீக்கேஜ் ஆச்சுன்னா, வீக்கா இருக்க உண்டான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முதல் விஷயம். 2வது விஷயம், அந்த செப்டிக் டேங்க் உள்ள இறங்கக்கூடிய அந்த படிகள் மாரியோ, இல்ல கைப்பிடி மாரியோ இருக்கிறதே வந்து தொடர் கழிவு நீர்களோட அசிடிட்டினால கரோட் ஆகி அது வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ உள்ள முதல்ல இறங்கி உள்ள இருந்து ஆள் வெளிய வர்றதே வந்து ரொம்ப கஷ்டம். அ 3வது பார்த்தீங்கன்னா, அந்த சப்போஸ் பிளாஸ்டரும் அந்த சிமெண்ட் பிளாஸ்டர் வந்து உடைஞ்சு திரும்ப அதே தொட்டிக்குள்ள விழுகுறதுனால தான் அடைப்பு வந்து ஏற்படுது. அது போக குப்பைகள் யாராவது உள்ள போடுறது அந்த என்ன சொல்றது? அந்த சாக்கடை தொட்டி உள்ள வந்து யாரா குப்பை போட்டாலோ, சப்போஸ் அத வந்து மூடாம விட்டு கேப் வழியா உள்ள போறது, மண்ணு போறது, இந்த வெள்ளங்கள் சமயத்துல சேறு போய் இந்த மாரினால தான் அடைப்பு வந்து ஏற்படுது. ஸோ இது இந்த மொத்த அடைப்ப வந்து நீக்கி, அத உள்ள வந்து சுத்தம் செஞ்சு, அ திரும்ப அந்த தண்ணீய வந்து சுத்திகரிப்பு செய்ற வரைக்கும் இந்த சிஎஸ்ஐஆர், சிஎம்இஆர்ஐ மிஷின் வந்து செய்யுது. ஸோ இதுதான் அதோட அட்வான்டேஜ். 2019லயே இத வந்து உருவாக்கிட்டாங்க. அ ஸோ தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய டிஎஸ்பி ஆஃபீஸு, அப்புறம் என்ஐடி, அப்புறம் அவங்களுடைய கேம்பஸ்குள்ளேயே இந்த மாரி நெறைய இடங்கள்ல கார்ப்பரேஷனுக்காக இந்த மாரி சிஎஸ்ஐஆர், சிஎம்இஆர்ஐயோட அந்த லாரி வந்து யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. ரீசென்ட்டா சிஎஸ்ஐஆரோட டைரக்டரும் வந்து அத அப்ரூவல் வந்து குடுத்திருக்காரு. ஸோ இத வந்து மேற்கொண்டு பிரைவேட் கம்பெனிஸுக்கு வந்து டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியிருக்கிறதா இன்னைக்கு லோக்சபால மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. வீரேந்திர குமார் அவர்கள். ஆ பார்ப்போம் எத்தன மாநகராட்சிகள்ல, பஞ்சாயத்துகள்ல இருக்கக்கூடிய லாரியில இந்த மிஷின் வந்து இன்ஸ்டால் பண்றாங்க அப்டின்ட்டு. ஸோ இதுதான் இதுல முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது. அ புரொஃபசர் ஹரிஷ் ஹிரானி. அவரு தான் டைரக்டர் ஆஃப் சிஎஸ்ஐஆர், சிஎம்இஆர்ஐ துர்காப்பூர். ஸோ அவரு சமீபத்தில இந்தியா சிங்ஸ் ஓடிடிக்கு அளித்த பேட்டியிலயும் குறிப்பிட்டிருக்காரு. இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் மிஷன் தான் அது. ஸோ பல இடங்கள்ல வந்து பயன்படுத்திக்கலாம். நாங்க பயன்படுத்தி பார்த்துருக்கோம் கடந்த 3 ஆண்டுகள்ல அப்படின்னு. ஸோ இந்த இறப்பு ஏற்படுறதுக்கு நெறையா ரீசன்ஸ் வந்து சொன்னேன். மீத்தேன் இதனால இருக்கலாம். பாம்பு இருக்கலாம். அ அந்த கைப்பிடிகளே வந்து ரொம்ப துருப்பிடிச்சு இதா இருக்கும்போது, இறங்கும்போதே உள்ள இறங்கும்போதோ, இல்ல திரும்ப மேல வரும்போதோ, அத பிடிச்சு ஏறும்போதோ, அது விழுந்துச்சுன்னா, திரும்ப அதுக்குள்ளேயே விழுந்து, அந்த கழிவு நீருக்குள்ளேயே விழுந்து இறந்து போறது, இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து இருக்கு. அ மேற்கொண்டு எதிர்காலத்துல இந்த மாரி எதுவும் நடக்காது. இது தடுப்போம் அப்டின்ற மாரி அமைச்சர் வந்து உறுதியளிச்சிருக்காரு. இதோட அந்த ஸ்பேஸ் வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். லிசன் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி.